السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. حب الرسول அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது, இது நம்முடைய ஈமானுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹ்வுடைய நபியை நம்பிக்கை கொண்ட ஒருவர் அல்லாஹ்வையும் அவருடைய நபியையும் கட்டாயம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் இல்லாமல் ஈமான் உண்மை இல்லை. எப்போது ஒருவருக்கு அந்த நேசம் எந்த ஒன்றை விட மிக அதிகமாக அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய நபியின் மீதும் இருக்கிறதோ அப்போதுதான் அந்த நேசம் உண்மை. அதுதான் இந்த தலைப்பு ஹுப்புர் ரசூல். அல் ஹுப் என்று சொன்னால் நேசம், முஹப்பத் என்று சொல்றோமா இல்லையா? அதுதான் அர் ரசூல். அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவர். யார் அந்த ரசூல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக அனுப்பினான்? இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்கு. தௌஹீதை, அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை எதையும் வைக்க கூடாது. எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நமக்கு பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்க கூடாது. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லாஹ் அனுப்பியவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, ஷிர்க் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும், அதை செய்யக்கூடிய எல்லாருக்கும் எதிராக அனுப்பப்பட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் அர் ரசூல். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை இறக்கினார். கிதாபுல்லாஹ் அல் குர்ஆனுல் கரீம், கண்ணியமிக்க குர்ஆன். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ஆக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ் சொல்லக்கூடியதை யத்லு அலைஹிம், ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அதை கொண்டு மக்களை பரிசுத்தப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மாவையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பார். அவர்தான் அர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் மூலமாகத்தான், அவர்கள் காட்டிய நேர்வழியின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து, அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி வாழ்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்து, இந்த பணியை, இந்த வேலையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததனால்தான் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் தான் நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம். ஏனென்றால் முஹம்மது அனுப்பப்பட்ட நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவர் அனுப்பப்பட்டார். அவரும் அல்லாஹ்வை வணங்குவதில் யாரை விட மிகச் சிறப்பாக வணங்கினார். அல்லாஹ்வுக்கு பிடித்ததுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்திருந்தது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காது. ஆகவே அந்த முஹம்மதை நேசித்தால் நாம் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்க முடியும். அந்த முஹம்மதை நேசித்தால் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்ததெல்லாம் எது என்று தெரிந்து கொள்ள முடியும். அந்த முஹம்மதை நேசித்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது எது என்று தெரிந்து அதை விட்டு விலக முடியும். ஆகவேதான் நாம் நம்முடைய ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறோம். அவன் நம்முடைய உள்ளத்திலே உண்மையாக அதை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் முஹம்மதையும் யார் நேசிக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் முஹம்மதுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களையும் நேசிக்க வேண்டும். அதுதான் ஹுப்புர் ரசூல் என்கிற இந்த தலைப்புல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபா 9வது சூராவுடைய 24வது ஆயத்துல ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறான். அதுவும் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? எல்லாருக்கும் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறான்.
எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிக்கு எப்படி கட்டளையிடுவான் தெரியுமா? உல், நபியே சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தாய் தந்தையாக இருந்தாலும், வ அப்னாஉக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய ஜோடிகள் உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்களாக இருந்தாலும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய சேவிங்ஸ், சேமித்து வைக்கிறீர்களே செல்வம், பணம், காசு, சொத்துக்கள், என்னென்னவெல்லாம் இருக்குமோ, அம்வால் செல்வம், அதுவாக இருந்தாலும், நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, லாஸ்ட் இயர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நீங்கள் செய்கிறீர்களே வியாபாரம், அந்த வியாபாரமாக இருந்தாலும், நீங்கள் நேசிக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வீடுகள், தங்குமிடங்கள், அதுவாக இருந்தாலும் சரி, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, இவையெல்லாம் அல்லாஹ்வை நேசிப்பதை விட, அவனுடைய ரசூலை நேசிப்பதை விட, வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத், போர் புரிவதை விட இது உங்களுக்கு மிகவும் நேசமானதாக இருந்தால், அப்படின்னா என்ன? 8 விஷயங்களை அல்லாஹ் வரிசையா சொல்றான். 8 விஷயங்கள் என்னென்ன? இந்த 8 விஷயங்களை எல்லாம் நம்ம அதிகமா நேசிப்போம். முதல்ல நம்முடைய தாய் தந்தை, இரண்டாவது நம்முடைய பிள்ளைகள். இப்ப தாய் தந்தை என்று சொன்னால், இப்ப எனக்கு அம்மா அத்தா இருக்கிறாங்க, அதே போல உங்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அத்தா இருக்கிறாங்க. அடுத்து பிள்ளைகள். அப்ப பிள்ளைகளா இருக்கிறவங்க யாரால் அதிகம் நேசிக்கப்படுறாங்க? அவங்க அம்மா அத்தாவால. அப்போ பிள்ளைகள் தாய் தந்தை நேசிப்பாங்க, தாய் தந்தை பிள்ளைகளை நேசிப்பாங்க. இந்த பிள்ளைகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சகோதரிகளாக இருப்பாங்க, சிப்லிங்ஸ், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருப்பாங்க. எப்படி? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இப்படின்னு இருப்பாங்க. இவங்களாக இருந்தாலும் சரி, சரி, இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க? இந்த அம்மா அத்தா எப்படி வந்தாங்க? எப்படி ஆனாங்க? அவங்களுக்கு எப்படி பிள்ளைகள் பிறந்துச்சு? அப்புறம் அந்த பிள்ளைகளுக்குள்ள சகோதரத்துவம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுலாம் எப்படி வந்துச்சு? அஸ்வாஜுக்கும், உங்களுடைய ஜோடிகள், அதாவது கணவன் மனைவியா அவங்க நிக்கா செய்ததால் தான், அவங்க நிக்கா செய்து ஒருத்தரை ஒருத்தர் நேசிப்பதால் தான் இது நடந்துச்சு. அப்படியா? சரி, இவங்களாக இருந்தாலும் சரி. 4ஆவதா? 5ஆவது, இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி சுத்தி வர அவங்களுடைய சொந்தங்கள் இருப்பாங்க, அவங்களே அம்மா அத்தா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க. ஆக அவங்க எல்லாம் அஷீரத்துக்கும், உங்களுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி. சரி, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்கும் யாரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் சேமிச்சு வைப்பாங்க. அது என்ன? பணம், காசு, சொத்துக்கள், ஏன் நம்ம உடுத்தக்கூடிய உடையா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லாமே அம்வால், அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கூடிய செல்வங்கள், அது வீடா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம பத்திரப்படுத்த விரும்புறோம். நம்முடைய பாக்கெட்ல பணம் இருக்கு அப்படின்னா அந்த பணம் தொலைஞ்சிடக்கூடாது, பத்திரமா பாத்துக்கிறோம். நம்முடைய பேங்க்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிறோம், எது குறைஞ்சிடக்கூடாது. மக்கள் அப்படிதானே, சேவிங்ஸ் சேமிச்சு வைக்கணும். நகை, இது காலி ஆயிடக்கூடாது, திருடு போயிடக்கூடாது, இன்னும் சேமிக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் நகை வாங்க முடியுமா, மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காத மனிதர் என்ன செய்யறாங்க? அதை நீங்கள் சேமித்து வைக்கிறீர்கள், அந்த செல்வங்கள், அதையும் நீங்க நேசிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த செல்வங்கள் எப்படி வரும்? தானா வானத்திலும் நமக்கு இறக்கப்படுதா? ஒவ்வொருத்தருக்கும் பணம் காசு அப்படி கொட்டுதா? மரத்துல காய்க்குதா? இல்லை. எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், அந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விடக்கூடாது என்று பயந்து பயந்து நீங்கள் கவனமாக செய்கிறீர்களே, அந்த திஜாரத், வியாபாரம். ஏன்னா அந்த வியாபாரத்துக்கு மூலமா செல்வம் வருது. ஆக நஷ்டம் வந்தா என்ன ஆயிடும்? செல்வம் போயிடும், நஷ்டம் ஆயிடுச்சு, அவ்வளவு வியாபாரம் லாஸ், போட்ட முதலீடு காலி போயிடுச்சு. அப்ப அதுல ஒரு பயம் இருக்குது மனிதனுக்கு. ஆகவே அந்த செல்வத்தை திரட்டுவதற்கு வியாபாரத்தை மனிதன் நேசிக்கிறான், அதுல பயந்து பயந்து செய்யறான்.
கவனமா இருக்கிறான், யாரும் ஏமாத்திரக்கூடாது. கடன் வாங்கினா கரெக்டா கொடுத்துருவானா, இல்ல கொடுக்காம ஏமாத்திருவானா, அல்லது பொருள் நம்ம தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்த பிறகு அவன் கொடுக்காம ஏமாத்திருவானா, அவ்வளவு கவனமா ஒவ்வொரு வியாபாரி வியாபாரம் செய்யறான். அதுக்கடுத்து இந்த வியாபாரம் செய்யறாரு, செல்வத்தை சேர்க்கிறாரு. அப்படி இந்த உலகத்துல மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மனுஷனுக்கு வீடு, நிலம், வாசல். ஒரு வீடு இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும். அது வாடகை வீடா இருந்தாலும் அந்த வாடகை வீடு அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதான் தங்குமிடங்கள் திருப்திக்கு உரியதா, பொருந்தி மனதளவுல ஏற்கிற அளவுக்கு அந்த வீடு இருக்கணுமா. அப்படிதான் மனுஷன் நேசிப்பான். தனக்கு பிடிக்காத வீட்டுல அவன் தங்க விரும்ப மாட்டான், பிடிக்காத இடத்துல தூங்க கூட மாட்டான், எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவான். அப்போ எங்க அவன் தங்குகிறானோ அந்த இடமும் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 8 தான் வாழ்க்கையே இருக்கு. 8 வகையான நேசம் தான், 8 வகையான விஷயங்களை தான் நம்ம ரொம்ப நேசிப்போம். இந்த 8ஐயும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹ். இவை எல்லாவற்றையும், இதையெல்லாம் அல்லாஹ்வை நேசிப்பதை விட மிகவும் நேசத்திற்குரியதா. ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதை விட ரொம்ப நேசத்திற்குரியதா. ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விட, அதற்காக தியாகம் செய்ய நிற்பதை விட நேசத்திற்குரியதாக இருந்தால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். எதிர்பார்த்திருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை தண்டனை வரும் வரை நீங்க எதிர்பார்த்திருங்கள். எவ்வளவு தூரம் நீங்க எதிர்பார்த்து இப்படியே உங்களுடைய இந்த நேசத்தை வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டுவீங்க, என்ஜாய் 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 சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க அல்லாஹ்வை விட, ரசூலை விட இதையெல்லாம் நேசிக்கிறீங்களா? நீங்க அல்லாஹ்வின் பாதையில் உங்களை அர்ப்பணிக்கிறதை விட, அதுக்காக போராடுவதை விட, ஜிஹாதை விட நீங்க இதெல்லாம் நேசிப்பீங்களா? இது எல்லாமே அந்த அல்லாஹ்வின் மீதான நேசத்திற்கு பின்னாடிதான், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பதற்கு பின்னாடிதான். அப்படின்னா என்ன? நம்முடைய அம்மா அத்தாவா இருந்தாலும் நம்மை படைத்த அல்லாஹ்வை விட அவங்க உயர்ந்தவங்க இல்லை நேசத்துல. அல்லாஹ் நமக்கு அனுப்பிய ரசூலை விட நம்முடைய நேசத்திற்குரியவங்க இல்ல. யாரு? நம்மை பெற்றெடுத்தவர்கள். இந்த பெற்றெடுத்தவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை விட, ரசூலை விட நேசத்திற்குரியவங்க இல்ல. இவங்க இருக்கிறாங்களே சகோதரர்கள் சகோதரிகள், இவங்க ஒருத்தர் உணர்ந்து என்னதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரொம்ப நேசமா, ரொம்ப பொறுப்பா அக்கறையா, என்னதான் நல்லபடி நேசம் இருந்தா தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ்வை விட அவங்களை நேசிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலை விட அவங்களை நேசிக்க கூடாது. அதே மாதிரி நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரா இருக்கட்டும், ஏன் கணவன் மனைவிய, மனைவி கணவனை நேசிக்கிறது, அல்லாஹ்வை விட ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கலாமா? கூடாது. அல்லது அல்லாஹ்வை விட ஒரு மனைவி தன் கணவரை நேசிக்கலாமா? கூடாது. அல்லாஹ்வை விட மட்டும் இல்ல, அடுத்து அதனால அல்லாஹ் தஆலா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்றான். அல்லாஹ்வை மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணுமே. கணவரா அல்லாஹ்வுடைய ரசூலானா, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நேசத்திற்குரியவர். ஒரு மனைவி விட ஒருவருக்கு, மனைவியை தன்னுடைய மனைவியா அல்லாஹ்வுடைய ரசூலா அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நேசத்திற்குரியவர். பெத்தெடுத்த தாய் தந்தையை விட நேசத்திற்குரியவர்கள் அப்படின்னா கணவன் மனைவி விஷயத்துல என்ன, அதெல்லாம் அடுத்துதானே. அப்போ இந்த நேசம் அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய எவ்வளவு பிடிச்ச செல்வமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்த சொத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்முடைய நகைகளா இருந்தாலும், எனக்கு இந்த நகை ரொம்ப பிடிக்கிற ஒரு பெண்ணுக்கு நேசிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது துன்யா. எனக்கு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிறது ரொம்ப பிடிக்கும், ரசூலுக்கு கீழ்ப்படி, அவங்க மேல எனக்கு வச்சிருக்க நேசத்துக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்வாள் ஒரு பெண். அதே மாதிரி ஒரு ஆண். ஏன்னா இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், ஈமான் உண்மையாக இருப்பவர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்துல எதை காட்டிலும் அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது தான் நேசம் இருக்கும். இப்படி இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லும் போது எச்சரிக்கை செய்யறான், ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு இறக்கி தண்டனை இறக்குற வரைக்கும், மரணத்தை கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. ஆக நாம் எப்போது அல்லாஹை விட, அல்லாஹ்வுடைய நபியை விட நாம இந்த உலகத்தில் உள்ள எதையாவது அதிகமாக நேசித்தா
முதலாவது விஷயம், நமக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிடும். இரண்டாவது விஷயம், அப்படி நேசிக்கிறவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? அவர் ஈமான்ல உண்மையானவராக இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய பாவியாக ஆயிடுவார். ஆகவேதான் இந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் ஒரு காலம் பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். யாரெல்லாம் அல்லாஹை விட ரசூலை விட இந்த உலக பொருள்களை மனிதர்களை நேசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்றான். மூணாவது விஷயம், இப்படிப்பட்டவர்களுக்கு நேர்வழி கிடைக்காதா? அப்படின்னா நேர்வழி எப்போது கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வையே அதிகம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை அதிகம் நேசிக்க வேண்டும். யார் ஒருவருக்கு அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் அதிக நேசம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, அல்லாஹ் ஒன்னு சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நபி ஒன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு மாறா அம்மா அத்தா ஒன்னு சொல்றாங்க, அல்லது பிள்ளைகள் ஒன்னு சொல்றாங்க, அல்லது சகோதரன் சகோதரிகள் ஒன்னு சொல்றாங்க, அல்லது கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு ஒன்னு சொல்றாங்க, அல்லது இந்த உலகத்துடைய சொந்த பந்தங்கள் யாரா இருக்கட்டும், அல்லது செல்வம், ஒரு அல்லாஹ் ஒண்ணு சொல்றான், ஆனா இந்த செல்வம் ஹராமானது. அப்ப அல்லாஹ் மீது நேசம் இருக்கும்போது இந்த செல்வம் ஹராமான செல்வத்தை அந்த நேசத்தின் காரணமா வெறுப்போம். அல்லாஹ் மீது நேசம் இருக்கிற இடத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு வெறுப்போம். யார் ஒருத்தருக்கு அல்லாஹ் மீது அவ்வளவு நேசம் இல்லையோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல நேசம் வந்துடும். ஒன்னோடு ஒண்ணு எதிரெதிரா இருக்கும். எப்போது நாம் அல்லாஹ் மீது நேசத்தை அதிகப்படுத்திக்கிறோமோ அப்போ நம்முடைய ஈமான் சரியாயிடும், நமக்கு நேர்வழி கிடைச்சோம். அல்லாஹ் மீதும் ரசூலின் மீது நேசம் குறைஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துல யார் வேணாலும் நம்ம வழி எடுத்துருவாங்க. நம்முடைய நெருங்கிய நண்பன் வழி எடுத்துருவான். அவன் கேட்ட என்னுடைய நண்பன் அவனுடைய முகத்துக்காக அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா இந்த தப்பு பண்ண? அவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஒருத்தர் இருக்கார், அவருடைய மனைவி ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணிருப்பார். ஏங்க பொண்டாட்டி சொன்னா அவளுக்காக பண்ணேன், ஹராம். யார் சொன்னாலும் என்ன, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மாறா சொன்னாங்களா? செய்யக்கூடாது. ஒரு பெண் இருக்கிறார், கணவர் சொன்னார், ஒரு தப்பு பண்ணிருப்பான், தெரியுது இது தப்பு, உண்மையில ஏன் செய்கிறேன்? புருஷன் என்ன செய்ய, அவருக்காக செய்தேன், அவருக்காக செய்யக்கூடாது, இது தப்பு இல்லையா? தப்பான ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? அப்படின்னா அல்லாஹ் மீது ரசூலின் மீது நேசம் குறைவா இருக்குது, அது பாவம். அப்ப நேர்வழி கிடைக்கல. ஏன் கிடைக்கலனா இந்த நேசம் குறைந்து விட்டால் நேர்வழி கிடைக்காது. இது எல்லாமே இந்த ஆயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேசம் உண்மையா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறான்? உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில அந்த நேசம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுது அப்படின்னா நம்மிடம் என்ன பண்புகள் இருக்கும்? அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 31வது வசனம், இங்கேயும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய நபியை. இங்கு அல்லாஹ் மீதான நேசத்திற்கு அடையாளம், ஆதாரம், அதுக்கு உண்மையாகவே அந்த நேசம் இருக்குங்கிறதுக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? ரசூலை பின்பற்றணும். ஹுப்புர் ரசூல் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நம்முடைய ரசூலின் மீதான நேசம்ங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வருது. ஆகவேதான் நாம் அல்லாஹ்வை எல்லாரை காட்டிலும் அதிகமா நேசிப்போம். நம்முடைய நபியை விட அதிக நேசத்திற்குரியது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆகவேதான் அல்லாஹ் சொல்றான் சூரா அல் பக்ரா 2வது சூராவுல அல்லாஹ் சொல்லுகிறான் 165வது ஆயா, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக மிக உறுதியாக நேசிப்பார்கள். அப்ப அல்லாஹ் மீது நேசம் ரொம்ப உறுதியா இருக்க அந்த நேசம் எப்படி கன்வெர்ட் ஆகும், எப்படி மாறும், அந்த நேசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தெரியும் அப்படின்னா, அல்லாஹ்வை உண்மையிலே நேசிப்பதாக இருந்தா
இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வின் நபியை பின்பற்றுகிற சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அவங்க அங்கீகாரம் செய்தது, இந்த விஷயங்களை எடுத்து பின்பற்றி அதுல பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதுல ஒருத்தர் உறுதி இருக்கும். எப்ப அல்லாஹ் மீது நேசம் உண்மையா இல்லையோ அல்லது பலவீனமா இருக்குதோ, அப்போ மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? நபியை பின்பற்றுவதுல பலவீனமா இருப்பான். யார் யாரையோ பின்பற்றுவான். நம்முடைய அத்தா அம்மா சொல்றதை கேட்பான், இது நபிக்கு மாறா இருந்தும், அல்லது பிள்ளைகள் சொல்றதை கேட்பாங்க, அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் சொல்றதை கேட்பாங்க, அல்லது சொந்த பந்தம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அல்லது வியாபாரத்துக்காக ஒரு தப்ப செய்வாங்க, அல்லது இந்த உலக சுகங்களுக்காக அல்லது பணத்துக்காக அல்லது ஏதாவது இந்த உலக ஆதாயத்திற்காக தப்பு செய்வாங்க. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் மீதான நேசம் ரொம்ப குறைஞ்சிருக்குது, ஈமான் ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஈமான் கம்மியா இருக்கிறது எப்படி தெரியும் கேட்டா, எப்போ நேசம் குறைஞ்சு நபியின் சுன்னாவை பின்பற்றுவதில் ஒரு மனுஷன் ரொம்ப பலவீனமா வீக்கா இருக்கிறானோ அப்போதெல்லாம் ஈமான் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒருத்தருக்கு ஒரு கேள்வி எழுது, என்னுடைய வாழ்க்கையில ஈமான் குறைவா இருக்குதா அதிகமா இருக்குதா, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப கேள்வி கேட்டுக்கிட்ட பிறகு பதில் இப்படி பார்க்கணும், நான் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கிறேனா இல்லையா? ஈமான் குறைஞ்சிருக்கிறதா அதிகமா இருக்கிறதாங்கிற கேள்விக்கு அல்லாஹ்வை நான் அதிகமா நேசிக்கிறேனா இல்லையா என்பது எப்படி பதிலா இருக்கும்? ஏன்னா இப்ப திரும்ப அங்க ஒரு கேள்வி எழுது, நான் அல்லாஹ்வை உண்மையே நேசிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, அந்த நேசத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் இல்ல வீக்கா இருக்கிறேன்னு தெரியலையே. அப்படின்னா என்ன? ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்குதா வீக்கா இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியலையே, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குத்தான் அளவுகோல் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி, நான் என்னுடைய வாழ்க்கையில் நபியின் சுன்னாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அந்த நபியின் வழிமுறை, அவங்க சொல்லி கொடுத்த மார்க்க விஷயங்கள், அதுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அது எனக்கு எதை காட்டிலும் யாரை காட்டிலும் எனக்கு பிடிச்சிருக்குதா, அதை பின்பற்றுவதில் நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேனா, அல்லது ஊர் வழக்கம் இதுதான், அல்லது எங்க ஃபேமிலில எல்லாம் இப்படித்தான், நாங்கள்லாம் இப்படித்தான் வளர்ந்து வந்தோம், அல்லது உலகமே இப்படித்தான் போயிட்டு இருக்குது, அட இதெல்லாம் பார்த்தா ஆகாது, அட வியாபாரம்லாம் இதெல்லாம் பார்க்க கூடாது, என்னுடைய ஃப்ரெண்டு இவங்க, அவங்களுக்காக நான் இப்படித்தான் இருக்க முடியும், அல்ல என் புருஷன் இப்படி, என் பொண்டாட்டி இப்படி, அதனால நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு காரணங்களை பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் இந்த காரணங்களை முன்னாடி வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்னாடி பின்னாடி தள்ளிக்கிட்டே இருந்தா, அல்லது எங்களுடைய ஷேக் இப்படி சொல்லிடுறாங்க, நீங்க சுன்னான்னு சொல்றீங்க, ஆனா எங்க ஷேக் இதை ஏத்துக்கல, எங்க இமாம் ஏத்துக்கல, எங்க மதுஹப்ல இது இல்ல, நான் ஹனஃபி அதனால நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஷாஃபி அதனால இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், அல்ல நான் இந்த கட்சியை பொறுத்தவரை இதுக்குன்னு ஒரு அஜெண்டா ஒரு பைலா இருக்குது, எங்க கட்சிக்கு எங்க அமைப்புக்குன்னு ஒரு பைலா இருக்குது, அந்த பைலா படிதான் நாங்க நடப்போம், ஆகவே நாங்க இதெல்லாம் நாங்க அமல் செய்ய மாட்டோம், இதெல்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம், இதை பத்திலாம் நாங்க பேசவே மாட்டோம், ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. அப்படியா? அல்லாஹ் மீது உண்மையான நேசம் இல்லை, அப்படியா? ஈமான் உண்மையா இல்ல, ரொம்ப டல்லா இருக்கு. அப்படி என்றா ஏன்? ஏன்னா நபியை பின்பற்றுவதுல உண்மை இல்லை, போலித்தனமா வாழ்ந்துகிட்டு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் சொல்றது எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்க முடியும்? ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்போது தெரியுமா இறக்கினான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபியே கேளுங்கள், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சொன்ன ஆயத்தை எப்ப தெரியுமா இறங்குச்சு? நிறைய மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம் சொல்லுவாங்க, ஆனா நபியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நபி சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்படி இருந்தாங்க சஹாபாக்கள் இல்ல, பொதுவா மக்கள், அந்த காலத்துல இருந்த மக்கள், நாங்க அல்லாஹ்வை நேசிக்கதாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஈமான் கொள்ளல, நபியை ஈமான் கொள்ளல, நபியை பின்பற்றல. அது எப்படி உண்மையில அல்லாஹ்வுடைய நேசமாகும்? அப்ப அல்லாஹ் சொன்னா, நீங்க நபியை உண்மையில பின்பற்றினால்தான், நபியை நீங்க சொல்லுங்க, என்னை பின்பற்றினால்தான் நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மைன்னு சொல்லுங்க, அதுதான் நடக்கும். நாம இந்த உலகத்துல பல விஷயங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் நபியை நேசிக்கிறேன்னு சொல்றோம், எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு நபி மட்டும்தான் இருக்கும். அந்த நபியை மட்டும் வச்சுக்கிட்டாங்க சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும். அதனாலதான் என்ன செய்தாங்க தெரியுமா?
அந்த சஹாபா அவங்களுடைய வரலாறு தெரியும் போது நமக்கு என்ன தெரியுது? அவங்க அந்த நபியை பின்பற்றித்தான் எல்லாத்தையும் பின்னாடி வச்சது மட்டும் இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. முஹாஜிர்களா ஆனாங்க. அன்சாரிகளா மதீனாவுல இருந்தவங்க இந்த முஹாஜிர்களுக்கு நபியை நேசிப்பதனால்தான், அல்லாஹ்வை நேசிப்பதுல நபியை பின்பற்ற வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த முஹாஜிர்களுக்கு நாங்க எங்களுடைய சொத்துல பாதி எடுத்துக்கங்க அப்படின்னா. ஒருவருக்கு மனைவி 2 பேரு. முஹாஜிர் ஒருத்தர் மக்காவில இருந்து வந்திருக்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவரையும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தோடு சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறார். நீங்க 2 பேரும் இனி சகோதரர்கள் அப்படின்னா என்ன செய்யணும்னா சொத்துல பாதி தரணும். அந்த அளவுக்கு வாரிசு உரிமை கூட அந்த நேரத்தில் இருந்துச்சு. அது பின்னாடிதான் அல்லாஹ் அதை ரத்து செய்தான். அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க என்னுடைய சொத்துல பாதி எடுத்துக்கங்க. அவரோ அங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, அவருடைய செல்வங்கள், அவர் அங்கே வசதியாக இருந்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். இப்ப இவர் தன்னந்தனி மனிதர். யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சஅத் சொன்னார்கள், எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள், 2 பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்கிறதோ அவர்களை சொல்லுங்கள், நான் அவர்களை தலாக்கு செய்கிறேன். அவர்களை இத்தா முடிந்த பிறகு நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை அவங்களுக்கு வந்திருக்குது. மாற்றம் எப்படி வந்திருக்குது பாருங்க. அவங்க முஸ்லீம் ஆனது கூட ரொம்ப காலமா பரம்பரை முஸ்லிம்ஸ் இல்ல, அல்ல பல வருஷங்கள் ஆனதும் இல்ல, சில மாதங்கள் தான் ஆயிருச்சு அவங்க முஸ்லீம் ஆகி. யாரு? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம் ஆகி சில மாதங்கள், சிறு காலம், அவ்வளவுதான் ஆயிருக்குது. ஆனா இந்த ஈமான் எவ்வளவு உறுதியா இருந்திருக்குன்னா, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலை நேசிக்கும் போது இந்த செல்வம், பொண்டாட்டிங்க, பிள்ளைங்க, அம்மா, அத்தா, யார எல்லாம் அடுத்து பின்னாடிதான். முன்னாடி முதல்ல ரசூலுல்லாஹ். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்கதான். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ரசூலை பார்க்க முடிஞ்சு. இந்த ரசூலுக்கு வஹி இறக்கப்படுது. இவர் ஒரு நபி, ஒரு ரசூல். ஆகவே அவங்களை பின்பற்றுகிறோம். ரொம்ப அவங்களை பிடிச்சிருக்கணும் நமக்கு, எல்லாரை விட நமக்கு அவங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஆகவே சஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்க பொண்டாட்டிக்கு 2 பேர்ல விட அவர் தான் பிடிச்சிருச்சு. யார? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுக்காக தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பொண்டாட்டில அவர் சொல்லும் போது கூட பிடிச்ச பொண்டாட்டியை வச்சுட்டு கொஞ்சம் பிடிக்கலைங்கிற பொண்டாட்டி விட தலாக் விட்டு இவர்கிட்ட தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க பாருங்க 2 பேரையும், யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அந்த பெண்ணை நான் தலாக் விடுகிறேன், இந்த முடியட்டும், திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியமான நேசம். ஆக அவங்களுடைய நேசம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க 2 பேரும் சகோதரர்கள்னோனே சகோதரனை கவனிக்கணும், அவனுக்கு உதவணும். அவன் கஷ்டத்துல வந்திருக்கிறான், மக்காவில இருந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கிறான். இப்ப அவனுக்கு துணையும் இல்ல, செல்வமும் இல்ல. இந்த செல்வம் பாதி எடுத்துக்கொள். துணையா 2 பொண்டாட்டி, பாதினா என்ன? ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி. இந்த நீ ஒரு பொண்டாட்டி, நீ திருமணம் செய்து. அது இப்போது இல்ல, ஏன்னா அப்ப சகோதரத்துவத்தினால் இருந்துச்சு. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நேசம் தான் இதையெல்லாம் செய்ய வச்சுச்சு. அது வாழ்க்கையில வெளிப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா உடனே சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சுன்னாவை பற்றி பிடிக்கல, அவ்வளவு உறுதி இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீ, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கடை வீதியை காட்டுங்கள் போதும். அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இந்த செல்வங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அந்த பாதி செல்வத்தை கொடுக்க வந்த சஅதிடம் அந்த செல்வம் வேண்டாம் என்று சொல்றான். தன் மனைவியை, ஒரு மனைவியை எடுத்துக்கொள்ளி தலாக் விடுறேன்னு சொன்ன அந்த சஅதிடம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எனக்கு கடை வீதி மட்டும் காட்டுங்க போதும், இங்க மதீனாவுல கடை வீதி எங்க இருக்கு? அப்படின்னா என்ன? அவர் அப்பதான் வந்திருக்காரு, இன்னும் கடை வீதி கூட பார்க்காத, கடை வீதி காட்டுங்கன்னு சொன்னார். கடை வீதி காட்டப்படுகிறது. அப்துர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் மீது தவக்குலோடு நபியின் சுன்னா அடிப்படையில அவங்க வியாபாரம் செய்யறாங்க, திஜாரத் செய்யறாங்க. இந்த நபியின் சுன்னாவை பின்பற்றுவது திஜாரத்தும் ஒரு சுன்னா. போகிறார், வியாபாரம் செய்கிறார், அவர் செல்வத்தை சம்பாதிக்கிறார், சுன்னா அடிப்படையில் சம்பாதிக்கிறார். அதே செல்வத்தை திரட்டி ஒரு தங்க மோதிரத்தை தயார் பண்ணுகிறார், சம்பாதிச்சார். அதை கொடுத்து, மகராக கொடுத்து ஒரு பெண்ணை, ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்கிறார். இந்த திருமணம் செய்த பிறகு அடுத்த நாள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய ஆடையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கே இருக்கக்கூடிய நறுமணத்தின் அடையாளம் அந்த கரையை பார்த்துட்டு என்ன விஷயம் என்று இரவு திருமணம் செய்த யார் ரசூலுல்லாஹ். அப்படியா? ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுங்க. ஆடு ஏன் தெரியுமா சொல்லப்படுது? அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்குள்ள அவர்களுடைய அந்த வியாபாரம் செய்த பரக்கா. எப்படின்னா ஒரு ஆடு வாங்கி வலிமா விருந்து வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தை கொடுத்துட்டார். ஆக இவர் திருமணம் முடித்து விட்டார். செல்வமும் ஒரு வலிமா, ஆடு அறுத்து வலிமா வைக்கிற அளவுக்கு. இன்று கூட ஒரு ஆடு அறுத்து நமக்கு ஒரு விருந்து வைக்கிறதுனா நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே எப்படி வாழ்க்கையில வருதுன்னு ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்றுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நேசம்ங்கிறது இந்த உலகத்துல எதை காட்டிலும் சிறந்ததா இருக்கும்போது அந்த சுன்னாவின் மீதான பிரியம் எதை காட்டிலும் யாரை காட்டிலும் நமக்கு அதுதான் முக்கியமானது அப்படிங்கிறதுல நமக்கு உறுதியும் பிடிப்பும் இருக்க வேண்டும், அலட்சியம் இருக்கக்கூடாது. யாருடைய சொல்லுக்காகவும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நிராகரிக்க கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹி தஆலா அவருடைய மிக பிரபலமான ஒரு வார்த்தை, மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்கிறதே அதுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல நின்றுட்டு சொல்றாங்க மாலிக் ரஹிமஹுல்லாஹ், யாருடைய சொல்லாக இருந்தாலும் அது ஏற்கவும் படலாம் மறுக்கவும் படலாம், ஆனால் இந்த கபரில் இருக்கிறார் இவருடைய சொல்லை தவிர. அப்படி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டாங்கன்னா அதுல மறுக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை கொள்ளணும், பின்பற்றணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவ்வளவு நமக்கு பிரியத்திற்குரியவர். இப்படி ஒருத்தர் உண்மையாகவே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா அவர் தான் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ் மீதான ஈமானிலே உண்மையாக இருக்கிறார். ஆகவே அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி ஒருவர் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு எப்படி வேண்டும்? அல்லாஹ்வை நேசிக்கிறோம் சொல்றது ஈஸி, ஆனா அல்லாஹ் நம்மை நேசிக்கணுமே, அதுதானே முக்கியம். யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனா அல்லாஹ் நேசிக்கிறானா நம்மை? இதுதானே முக்கியம். இதுக்குத்தான் சுன்னா. இந்த சுன்னாவை பின்பற்றினா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா அதுதான் உண்மையான ஹுப்புர் ரசூல். ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதனுடைய அடையாளம் அதுதான். ஏன்னா அதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதின் அடையாளம். இப்படி ஒருத்தர் அல்லாஹ்வை நேசித்தா அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை நேசிப்பான். ஏன்னா தான் அனுப்பிய நபி அவர் பின்பற்றுகிறார் இல்லையா? ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்றான். யுஹ்பிபுகுமுல்லாஹ். அது மட்டுமல்ல, வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து அழித்து விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ் மீதான நேசத்தின் காரணமாக அவரை பின்பற்றினால் முதலாவது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அதை அழித்து விடுவான். அப்படி என்றால் மூன்றாவது சொர்க்கம் கிடைக்கும். என்ற பாவங்கள் தான் நரகத்திற்கு போவதற்கு காரணமா இருக்குது. பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் எங்க போவோம்? நாம் எங்க போவோம்? சொர்க்கம். ஆக ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றால் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல குறிப்பிடுறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வோ மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான், மிகவும் பாசம் அன்புள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுடைய முக்கியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதைத்தான் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். 2 குர்ஆனுடைய ஆயாத்துகளை பார்த்திருக்கோம். முதல்ல சூரா அத்-தௌபாவுடைய வசனம், இரண்டாவது ஆலு இம்ரானுடைய வசனம். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கதீரா. நிச்சயமாக எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் அல்லாஹ்வின் இந்த தூதரிடம் மிகச்சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது. யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதை எதிர்பார்க்கிறாரோ, ஆதரவு வைக்கின்றாரோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கின்றாரோ, மறுமையை நம்பி இருக்கிறாரோ,
அவருக்கு இந்த தூதரை அவர் பின்பற்ற வேண்டும். அவருக்கு இந்த தூதரிடம் அழகான மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள்தான் நாம் பின்பற்றுவதற்கு மிகச்சிறந்த மனிதர். ஏன்? அல்லாஹ்வின் ரசூல் அவர். நாம் இந்த உலகத்தில் எந்த மனிதரை பின்பற்றுவதை விட அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றவன். ஏனென்றால் எந்த சாதாரண மனிதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த வஹீம் வரங்காது, எந்த தனிநபரும் நேர்வழி காட்டப்பட மாட்டார். ஆனா அல்லாஹ்வின் ரசூல் அல்லாஹ்விடமிருந்து வஹீயின் மூலமாக நேர்வழி காட்டப்படுகிறார். அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவரை அனுப்பி இருக்கிறான். ஆகவே நாம் அவரிடமிருந்து மிகச்சிறந்த அழகான முன்னுதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விஷயத்துக்கும், நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய வியாபாரமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் ரசூலிடம் நமக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் இருக்கு. அரசியல் விஷயங்களாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கற்றுக்கொள்ளணும் எப்படி நாம் நடந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளணும். ஒருவருக்கு உண்மையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா நாம் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வை நாளைக்கு சந்தித்து தான் ஆக வேண்டும். அவனுக்கு முன்னாடி போய் விசாரணையில் நிற்க வேண்டுமே, தப்பிக்க முடியுமா? இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியுமா? முடியாதே. அப்படி என்றால் நாளைக்கு அல்லாஹ்விடம் போய் நிற்கும் பொழுது நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்குதுன்னா அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி விட்டு போனோம் என்றா விசாரணை லேசாயிடும். தன்னுடைய தூதரை பின்பற்றியவருக்கு அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த மன்னிப்பை வைத்திருக்கிறான். அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எப்போது அந்த தூதரை பின்பற்றாம நாளைக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு போய் ஒருத்தர் நிற்கிறாரோ அவருடைய முடிவு என்ன? அழிவு, நாசம், நரகத்துக்கு போய் விடுவாரே. ஆக மறுமையின் மீதான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதர் மீதான நேசத்தின் காரணமாக அவரை பின்பற்றுவார். ஏன் இருக்குன்னா அவர்தான் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று அவர் நம்புவார். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எதிலெல்லாம் வசதியோ அதிலெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம். எதிலெல்லாம் நமக்கு வசதிப்படாதுன்னு நினைக்கிறோமோ அப்ப அதெல்லாம் அந்த இடத்துல தேவை இல்லைன்னு நாம நினைக்கிறோம். அல்லது அந்த நேரத்தில் எல்லாம் வேற ஒருத்தவங்களுடைய கொள்கைகள், சிந்தனைகள், ஏதேனும் ஒரு தத்துவம், ஏதேனும் ஒரு லாஜிக், அப்ப நம்ம அறிவுக்கு, நம்முடைய மனசிற்கு எது சரின்னு படுதோ, அல்லது என் மனசாட்சிக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு அதனால நான் செய்யறேன் அப்படிங்கிற பேச்சு, இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? அப்போதெல்லாம் நம்முடைய அறிவையும் நம்முடைய மன இச்சையையும் நாம் முன்னாடி வைக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்னாடி வச்சிடறோம். அல்லது நமக்கு நாம் மதிக்கக்கூடிய தலைவர்கள், அல்லது நாம் ரொம்ப நேசிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், அவங்க ஒரு நிலைப்பாடு ஏதேனும் ஒரு கொள்கையில் இருக்கும்போது அந்த கொள்கை விஷயத்துல அவங்களுடைய கருத்தை நமக்கு அவங்க மேல இருக்கிற நேசத்தின் மதிப்பின் காரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில நாம தள்ளப்படுறோம். அந்த கட்டாயத்திற்கு நாமே அங்கே நம்மை ஆக்கிக் கொள்றோம். இதனால என்ன ஆகுது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தூக்கி தனியா வச்சிடறோம். உண்மையிலேயே இவர்கள் யாரும் நம்மோடு நாளைக்கு வரமாட்டார்கள். நம்முடைய அமல் அல்லாஹ்விடம் நம்மோடு வரும் இல்லையா? அந்த அமல் தான் அஸ்ஸுன்னா. அந்த சுன்னா நம்மோடு வரணும் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். அதுதான் அமல், சிறந்த சாலிஹான அமல். அல் அமலு ஸாலிஹ், மிகச்சிறந்த நல்ல செயல். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருப்பதே இதுல யார் மிகச்சிறந்த முறையில் அந்த அமலு ஸாலிஹ் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா அல் முல்க் 67வது சூராவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லுகிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கைவசம் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறதோ அவன் மிகவும் பாக்கியம் நிறைந்தவன். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான். உங்களில் யார் மிகச்சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. இந்த சோதனையில மிகச்சிறந்த செயல்ங்கிறது இருக்குதே அதுதான் சுன்னா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட மிகச்சிறந்த அமல், மிகச்சிறந்த செயல் ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? இருக்காது. என்ற அந்த சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் அல்லாஹ்வுடன் ஏற்கப்படுகிற ஒன்று. அல்லாஹ் தஆலா நபியின் வழிமுறைக்கு மாறா இருக்கிற யாருடைய வழியையும் யாருடைய சொல்லையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வோட அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நேசிக்க வேண்டியவர் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர்தான் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அனுப்பப்பட்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்கு இந்த நேசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்துல ஒரு விஷயம் இருக்குது. முந்தைய ஆயத்துல சூரா ஆல் இம்ரான் ஆயத்துல அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்பதற்கு அடையாளமாக ஆதாரமாக ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் அல்லாஹ் சொன்னானே, இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹ்வை சிறந்த முன்மாதிரியா யார் எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறாரோ அவர்தான் உண்மையே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறவர் சொல்றான். அவர்தான் உண்மையாலே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில திக்ர் எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம். திக்ருங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய நினைவு. திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம். அல்லாஹ்வுடைய ஞாபகம் எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதிலேயே நம்ம கவனமா இருக்கிறோமோ அப்போல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நம்ம மறந்துட்டோமோ அல்லாஹ்வை மறந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்? அல்லாஹ் அனுப்பியது அந்த ரசூலை பின்பற்றணும் தான். நாம ரசூலை பின்பற்றும் போதெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் எனக்கு அனுப்பி இருக்கிறான் இந்த ரசூலை பின்பற்றினா இதுதான் மிகச்சிறந்த அமல். ஆகவே எனக்கு அல்லாஹ்வை நினைப்பதற்கு இந்த ரசூலுடைய அமல், ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதை விட எனக்கு சிறந்த வழி இல்லவே இல்லை, இதுதான் மிகச்சிறந்த முன்மாதிரி என்று நாம் நினைப்பதற்கு அல்லாஹ் தஆலா சுன்னாவை அல்லாஹ்வுடைய திக்ராக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய திக்ருன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதுதான் ஞாபகம் வரும். இது மட்டுமல்ல, காலுக்கு செருப்பு போடுறோம். நாம பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வலது காலை முதல்ல போட்டோம்னா சுன்னாவை அமல்படுத்துறோமா? அல்லாஹ்வை நினைக்கிறோம். காலில் செருப்பு போடும்போது கூட அல்லாஹ்வை நினைக்க முடியும். நம்முடைய வலது கால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்காக வலது காலை முன்னாடி முற்படுத்துறோம்னா அல்லாஹ்வை நினைக்கிறோம்னு அர்த்தம். இல்லைனா அல்லாஹ்வை நம்ம நினைக்கல, அல்லாஹ்வை நினைக்கல. நாம எப்படி வேணாலும் நடந்துக்கிறோம். நம்முடைய அதபுகள், ஒழுக்கங்கள், நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பொறுமை, நம்முடைய தன்மை, நம்முடைய உண்மை, நேர்மை, அழகான பேச்சு, கண்ணியமான எல்லாமே புறம் பேசாம இருக்கிறது, கோல் மூட்டாம இருக்கிறது, அவதூறு பேசாம இருக்கிறது, வதந்தி பேசாம இருக்கிறது, ஒருத்தருடைய மானத்தை வாங்காம இருக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்வை நினைப்பதில் ஒரு ஏன்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம். ஆகவே தான் நல்ல அதப கடைபிடிக்கிறோம், நல்ல அஹ்லாக்க பற்றி பிடிக்கிறோம். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வை நினைப்பாங்களா? சரி, எப்படி அவங்கள வளர்க்கறது? சுன்னா அடிப்படையில் வளர்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வை நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மூலமாக அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்றாங்க. ஏன்? அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியும் அவங்கள மட்டுமே நினைக்கலாம், ஆனா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும்னால அவங்களுக்கு அல்லாஹ்வை நேசிப்பதுடைய அடையாளமா தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிக்கொள்ள நினைக்கிறாங்க. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஆளான கணவன் மனைவியாக மாறிடுறாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு பிடித்த ஜோடியாக மாறிடுறாங்க. ஆகவேதான் சில பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு பிடித்த பிள்ளைகளாக மாறிடுறாங்க. சில நண்பர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த நண்பர்களாக மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க நேசிப்பது அல்லாஹ்வுக்காக தான். அவங்களுக்கு வேற எந்த உலக ஆதாயம்லாம் இல்லை, வேறு எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா அல்லாஹ்வுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊரிலே இவர் இருப்பார், இன்னொருத்தர் இன்னொரு ஊரிலே இருப்பார், ஆனால் இவர் அவரை பார்ப்பதற்காக கிளம்பி போவார். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இவர் அவரை நேசிக்கிறார் இல்லையா, இவர் போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய ஒரு சகோதரரை இன்னொரு ஊரில் இருக்கிறார், அவரை சந்திக்க போய் கொண்டிருந்தார். வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு மனித வடிவத்தில் வந்து அவரிடம் பேச்சு கொடுத்தார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஊரில் என்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை பார்க்க போகிறேன். அவருக்கு உங்களுக்கு ஏதேனும் வியாபாரமா, அவர் ஏதேனும் உங்களுக்கு தரணுமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று அவர் சொல்றார். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். உடனே அந்த மலக்கு சொல்றார், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதன். என்ன? மலக். அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிப்பது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று எனக்கு அறிவிக்க சொன்னான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி அறிவிக்கப்படுது பாத்தீங்களா? ரொம்ப சின்ன அமல் தான். இன்னொருத்தர் அல்லாஹ்வுக்காக இவர் நேசிச்சார் பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நண்பர்களா இல்லையா அவங்க? அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக வெறுத்துருவாங்க, அல்லாஹ்வுக்காக வெறுத்துருவாங்க.
சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய 7 நபர்களில் ஒருவர் அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர்கள் 2 நண்பர்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காக ஏன் பிரிந்தார்கள்? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்குதா? அல்லாஹ்வுக்காக ஏன் பிரிஞ்சாங்க? அது எப்படி? அர்ஷின் நிழல்ல அந்த 2 பேருக்கும் நிழல் கிடைக்குது. ஏன் 2 பேருமே அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்க? அது எப்படி அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக நேசித்தாங்கன்னா புரியுது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்ச நிலையில அவங்க நேசிச்சாங்க. அந்த 2 பேருமே அக்கீதால ஒரே அக்கீதா, ஈமான்ல ஒரே ஈமான், மன்ஹஜ் வழிமுறை, மார்க்கத்தை பற்றி பிடிக்கிற சுன்னாவுடைய பாதையில 2 பேரும் ஒரே மன்ஹஜ். மன்ஹஜ் என்ன? வழிமுறை. சரியாக மார்க்கத்தை எப்படி விளங்கணுமோ அந்த விளங்கி கொண்டு பின்பற்றுவதுதான் மன்ஹஜ். அந்த 2த்துலயுமே அவங்க சரியா இருந்திருக்காங்க. அதனால தான் 2 பேரும் ஒருத்தர் நேசிச்சிருக்கிறாங்க. சரிங்க, புரிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்கன்னா புரியலையே. இந்த கேள்வி யாருக்கா வந்திருக்கா? அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்கன்னா என்ன? கல்வியாளர்கள் இதற்கு விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காகவே பிரிஞ்சிட்டாங்கன்னா அந்த பிரிவு என்பதுதான் அவர்களுக்கு வந்த மரணம் என்று சொன்னாங்க. அவங்க மௌத்தா போகும்போது கூட அல்லாஹ்வுக்காக நேசிச்ச நிலையில தான் மௌத்தா போனாங்க. அவங்க பிரியும் போது கூட அந்த மரணம் தான் அவர்களை பிரித்தது. ஏன்னா அந்த மரணம் வர்ற வரைக்கும் கூட அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுக்காக நேசிச்சாங்க. இவ பிரிவு எப்படி வருது? மரணத்தால் வந்தது. மௌத்தா போனாங்க, அதுல ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அப்ப இவர் மட்டும் தனியாயிட்டாரு. முதல்ல 2 பேரும் அல்லாஹ்வுக்காக நேசிச்சு சேர்ந்து இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவை எப்படி வந்தனா ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அப்ப இவர் மௌத்தா போனாலும் 2 பேரையுமே அல்லாஹ் தஆலா அர்ஷின் நிழல்ல நிற்க வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சுன்னா. சுன்னா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பற்றி பிடிக்குங்கிறது அல்லாஹ்வுக்கான நேசத்தை நமக்கு கொடுக்கும். ஏன் அஹ்லுல் பித்அ, பித்அத்வாதிகளை நாம் நேசிக்கிறது இல்லை, நேசிக்க கூடாது. பித்அத்வாதிகளை, வழிகேடர்களை என்ன ஆகும் தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்கிற கொள்கை, அவங்க பாதை, அவங்களுடைய புரிதல், அவங்க சிந்தனை அதெல்லாம் நம்மளை ஒட்டிக்கும். ஏன்னா நேசத்தின் காரணமாக தான் நம்முடைய மார்க்கமே நமக்கு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹலீலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனின் தீனில், மார்க்கத்தில் இருப்பான். 2 பேர் நண்பர்களா? இவனுடைய மார்க்கத்தில் அவன் இருப்பான், அவனுடைய மார்க்கத்தில் இவன் இருப்பான். இவன் நேரான மார்க்கத்தில் இருந்தானா இவனுக்கு கலீலா இருந்தான்னு வைங்க, இவனும் நேரான மார்க்கத்துக்கு வந்துடுவான். ஆனா அவன் வழிகட்டவனாக, பித்அத்வாதியாக, பாவியாக, மார்க்கத்துக்கு புறம்பான கொள்கைகள் சிந்தனைகள் இருந்தான்னு வைங்களேன், இவன் அவனை ரொம்ப நேசிச்சான்னு வைங்க, நேசன் வர வர அதிகரிக்க அதிகரிக்க இவன் அவனை போலவே நடக்க ஆரம்பிச்சிடும். அவன்கிட்ட இருக்கிற குணாதிசயம் இவன்கிட்ட வந்துடும். அவன் சொன்னா, நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப பாலிய கால ஃப்ரெண்டு, நாங்கள் ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒன்னாதான் விளையாடணும், ஒன்னாதான் சாப்பிட்டோம், ஒன்னாதான் ஓடுவோம், ஒன்னாதான் தூங்குவோம், ஒன்னாதான் படித்தோம், எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். ஆனால் அவன் சொன்னா நான் மறுக்க முடியல, சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இவன் கலீலாக நெருங்கிய, கலீல் என்ற நெருங்கிய நண்பன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நெருங்கிய நண்பர் அவர். அப்ப நெருங்கிய நட்பு என்பது எப்போது நமக்கு ஒருவரிடம் ஏற்படுதோ அப்போது முதல்ல அந்த நெருங்கிய நட்புக்கு காரணம் அல்லாஹ்வின் மீதான நேசமா இருக்கணும். அப்படின்னா என்ன? அங்க அவரிடம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கணும், அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற சரியான அகீதா இருக்கணும், சுன்னா இருக்கணும். பித்அத்துகளும் வழிகேடுகளும் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்து விலகி நிற்கணும். நாம நெருங்க 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 அவன்கிட்ட இருக்கிற எல்லா கொள்கை, சிந்தனை, போக்கு, தோரணை, பேச்சு எல்லாம் வந்துடும். பாருங்க, நம்முடைய முஸ்லிம் மக்கள், இளைஞர்கள் அல்ல பெண்கள், இளைஞர்கள், அவங்க கல்லூரி, பள்ளிக்கூடம், அவங்க யாரிடம் அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தன்மை, பேச்சு, தோரணை, விளையாட்டு, அந்த குணாதிசயம், அந்த சிந்தனை, அந்த விருப்பம் எல்லாம் தொத்திக்கும். ஏன்னா அவங்கள போலவே யோசிக்கிறது, அவங்கள போலவே பேசுறது, அவங்கள போலவே சொல்றது, ஏதாவது ஒன்று சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. நவுது பில்லா, இந்த வார்த்தையில தப்பு, இந்த வார்த்தையில பேசக்கூடாது, இது காஃபிர்களிடம் இறை நிராகரிப்பிடம் வந்திருக்கிறது இந்த வார்த்தை. சான்ஸே இல்லை. நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு விஷயம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம், இல்லை மாஷா அல்லாஹ் சொல்லுவோம், கதருல்லாஹ் அப்படிம்போம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தால் நம்முடைய சுன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்வோம்? சுப்ஹான் அல்லாஹ் அப்படிம்போம். அல்லது நாம ஒரு அருட்கொடை பார்த்தா மாஷா அல்லாஹ் அப்படிம்போம். இது முஸ்லீம்களுக்கு சுன்னாவிலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம்.
ஒரு நான் முஸ்லீமுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது, நபினா யாரும் தெரியாது. அவருக்கு என்ன செய்யறாரு, அவர் ஒரு சான்ஸே இல்லப்பா அப்படிம்பாரு. சான்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தியமே இல்லை, இது நிச்சயமா இது போல யாரும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வால முடியாதா? அல்லாஹ் தான் நடத்தியே காட்டுறான், அல்லாஹ்வால எதுவும் முடியாதா? சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன், இது பேச்சு தோரணை கூட அவங்கள்ட்ட இருந்து தொத்திக்கும். ஏன்? இவர் பழகினது, இவருக்கு இருக்கிற நட்பு நெருக்கம், இவர் சேட் பண்றது, இவர் சுத்துறது, இவர் டீ குடிக்கிறது, இவர் போறது வர்றது, இந்த அம்மா ரொம்ப நெருக்கமா பேசுறது கொள்றது, எல்லாமே அந்த தன்மை, சரியான அகீதா, சரியான மன்ஹஜ் சுன்னா இதெல்லாம் இல்லாதவர், இறையச்சம் குறைவா உள்ளவங்க, அல்லது பாவங்கள்ல துணிந்து செய்யக்கூடியவங்க. ஒருத்தர் சினிமா அதிகமா பார்க்கறான், இவன் நெருக்கமா அவனோட இருக்கிறான், அவனுடைய நட்பு வட்டத்திலே இருக்கிறான், அவன் என்ன சொல்லி பேசுவான்? அவன் பார்த்த ஒரு சினிமாவை பத்தி ரிவ்யூ சொல்லுவான். இந்த படம் புதுசா வரப்போது, பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்பான். நான் படம்லாம் பார்க்கறது இல்லப்பா, அதெல்லாம் பேசாத அப்படின்னா, நான் சொல்ற சேலஞ்ச் பெட்டுக்கட்டு பிளாக் பஸ்டர் தான் அப்படிமா. அப்படி இவன் என்ன செய்வான்? இவன் பழக பழக கடைசியில் அது நிஜமா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நான் சொன்னேன்னு பார்த்தியா, ஆமாடா, அது எப்படா அப்படி சொன்ன, உனக்கு பெரிய நாலேஜ்டா, உனக்கு வேற லெவல்ரா. அவன்கிட்ட இருந்தா இவன் கத்துக்கிட்டான். இவன் சொன்னது என்ன, இவன் சொன்ன அந்த வார்த்தை அவன்கிட்ட இருந்து தொத்திக்கிச்சு. அவன் வேற லெவல்னு சொன்னான், அவன் படத்தை முதல்ல வேற லெவல் சொன்னான், இப்ப இவனையே அவன் வந்து வேற லெவலுங்கிறான். நவுதுபில்லாஹ். இதுதான் அல் வலா வல் பரா அப்படிங்கிற நம்முடைய அகீதாவை அறியாமல் போனதுடைய விளைவு. அல் வலா என்று சொன்னா நெருக்கம் கடைபிடிப்பது, நேசத்தின் மூலமாக நெருக்கம் கடைபிடிப்பது. அல் பரா என்று சொன்னா வெறுப்பின் காரணமாக விலகி இருப்பது. யார் அல்லாஹ்வையும் நபியையும் அதிகம் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் நபிக்கு கீழ்ப்பட அதிகம் கல்வி உள்ளவர்களாக இருந்து பின்பற்றுகிறார், அவர்களோடு நமக்கு நேசம் அதிகமா இருந்து நெருக்கம் அதிகமா இருக்கணும். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, வழிகட்ட கொள்கை சிந்தனைகள்ல ஈர்க்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, பாவங்களை துணிந்து செய்யக்கூடியவர்களாக அலட்சியம் கடைபிடிக்கிறாங்களோ, அவங்களை விட்டு விலகி நிற்கணும். இவன்கிட்ட நாம கொஞ்சம் நெருங்கணும்னா இவனை போலவே நம்ம மாறிடுவோம். இது ஒரு யதார்த்தம், இது ஒரு உளவியல் உண்மை. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்றது என்ன, எவ்வளவு உண்மையோ அது போன்றது இது. ரசூலுல்லாவோடு சேர்ந்தாங்க சஹாபா, எல்லாம் பூவாயிட்டாங்க. அவங்க அந்த கூட்டமே மணக்குது, வரலாறு முழுக்க மணக்குது. அவங்க வாழ்க்கை படிச்சாலே ஆச்சரியமா இருக்குது. ஏன் அவங்களுடைய அல் வலா, அவங்க நெருங்கி நேசிச்சது ரசூலுல்லாவை. அவங்க யார பரா செய்தாங்க? காபீர்களை, முஷ்ரிக்குகளை விட்டு விலகினாங்க. சொந்த குடும்பத்தில் தன்னுடைய அப்பனா இருந்தாலும் விலகி கொண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்? பத்ருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி அவருடைய தந்தை பின்னாடி சொல்றார். பத்ருல என் வாளுக்கு பக்கத்துல நீ வந்த, என் புள்ள என் மகங்கிறனால தான் உன்னை வெட்டாம விட்ட அப்படின்றார். யாரு? அபூபக்கருடைய தந்தை. அபூபக்கர் என்ன பதில் சொன்னார்? அந்த மாதிரி நிலைமை எனக்கு வந்துருந்துச்சுன்னா, என் வாளுக்கு பக்கத்துல வந்திருந்தீங்க அப்படின்னா நான் பார்த்திருந்தா உங்களை வெட்டி இருப்பேன் அப்படின்னாங்க. இதுதான் ஈமான், இதுதான் சுன்னா, இதுதான் அல் வலா வல் பராவுடைய அகீதா. யாரிடம் நேசம் கடைபிடிக்க வேண்டும், யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்போ யாரோடு நாம் நெருக்கம் கடைபிடிக்க, இது எல்லாமே தான் நம்முடைய வாழ்க்கையில சுன்னாவும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்பத் முஹப்பத்துடைய அடையாளங்கள்ல உள்ளது இது. ஆகவேதான் பித்அத்வாதிகளை, பித்அத் பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகளை வெறுக்கணும், அவங்களை விட்டு விலகி இருக்கணும். அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றது, அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கறது, அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறது, வழிகட்ட சிந்தனைகளை பரப்பக்கூடியவங்களிடம் நெருங்கிறது, அவங்களோட உறவாடுறது, அவங்களோட அதிகமா பல விஷயங்களை மார்க்கத்தை அவங்கள்ட்ட கேட்கறது, மார்க்க சந்தேகங்களை கேட்கறது, இது எல்லாம் அபாயம். என்ன ஆகும்? உங்களுக்கு ஒருத்தர் மார்க்க சந்தேகங்கிறப்ப வேற நல்ல விஷயங்கள் 4 விஷயம் சொல்லி கொடுப்பார். ஆனா அவருடைய சிந்தனை, அவருடைய வழிகேடான கொள்கைகள் பல இருக்கும், அதையும் உங்களுக்கு சேர்த்துருவார். ஏன்னு கேட்டா, நீங்க அந்த மார்க்க விஷயங்கள்ல 4 விஷயத்தை தெரியும் போது இன்னொரு 4 விஷயத்தை அவருடைய வழிகேட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா இது. பித்அத்வாதிகளை நெருங்கக்கூடாது, அவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும், அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பித்அத்துகளும் வந்து நம்முடைய சுன்னாவையும் முஸ்லிம் உம்மத்தையும் பிரிச்சு நாசமாக்கிட்டு இருக்குது. இதனுடைய விளைவெல்லாம் எங்க தெரியுமா? உண்மையாக ரசூலுல்லாவை எப்படி நேசிக்கணும்னு தெரியல, சுன்னாவை உண்மையா பற்றி பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியல, எதையோ காரணமா வச்சு சுன்னாவை நிராகரிக்கக்கூடியவர்களா ஆயிட்டாங்க மக்கள். ரசூலுல்லாவுடைய சுன்னாவை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைங்கிற அறிவு இல்லாத விளைவு, அந்த பிரச்சாரம் இல்லாத நாள் விளைவு,
இது இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஆக ரசூலுல்லாஹ்வை மிகச்சிறந்த முன்மாதிரியாக நேசிப்பதனால் நாம் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்கிற மிக முக்கியமான ஆதாரத்தை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ஈமானுடைய ருசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், قال رسول الله என்ன சொன்னார், ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان. மூன்று தன்மைகள் இருக்கின்றன, யாரிடம் அந்த மூன்றும் இருக்கின்றதோ அவர்கள் ஈமானுடைய ருசியை சுவையை உணர்ந்து விட்டவர்கள். முதலாவது மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் ரசூலும் எதை காட்டிலும், எந்த ஒன்றை காட்டிலும் அதிகமாக நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவது. இதுதான் முதல் ருசி. அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது இருக்கிற நேசம் எப்படி இருக்கணும், எதை விட எவரை விட நமக்கு அதிகமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் பிடிக்கணும், அந்த முஹப்பத் அதிகமா இருக்கணும். இரண்டாவது பாருங்க, وَمَنْ كَانَ يُحِبُّ الْمَرْءَ لَا يُحِبُّهُ إِلَّا لِلَّهِ. ஒருவர் அல்லாஹ்வுக்காக தவிர வேறு எதற்காகவும் நேசிக்காமல் இருப்பது. ஒருத்தர் நேசிக்கிறார், எதுக்கு நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசிக்கிறார். இது இரண்டாவது ருசி. நான் இதற்கு முன்னாடி கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் உள்ளது. அதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம். ஏன் பித்அத்வாதிகளை நேசிக்க கூடாது, ஏன் முஷ்ரிக்குகளை நேசிக்க கூடாது, ஏன் அவங்கள்ட்ட அதிகமாக நெருக்கம் கடைபிடிக்க கூடாது, நீதி கடைபிடிக்கணும், நேர்மை கடைபிடிக்கணும், அவங்களுக்கு அநீதி இழைக்க கூடாது, அதெல்லாம் தனி. ஆனால் நெருக்கம் கடைபிடிப்பது, உறவாடுவதெல்லாம் வேறு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், ஒருவர் உண்மையிலே ஈமான் ருசி உள்ளவராக இருந்தால் ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக நேசிக்க. நீங்கள் எப்படி ஒரு வழிகேடனை, ஒரு முஷ்ரிக்கை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும் சொல்லுங்கள், முடியுமா? நீங்கள் ஒரு வழிகேடனை, ஒரு முஷ்ரிக்கை, இணை வைப்பவனை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியுமா? ஒரு பித்அத்வாதி, பித்அத்துகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவன், மக்களை வழிகெடுக்கின்றவன், எப்படி அவனை அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும்? முஸ்லீம் என்றால் கூட, முஸ்லீமே என்றால் கூட அல்லாஹ்வுக்காகத்தான் ஒருத்தர் நேசிக்கணும். அப்படி என்றால் அந்த முஸ்லீம் உண்மையான நல்ல முஸ்லீமா இருக்கணும், அவருடைய அக்கீதா உண்மையான நல்ல அக்கீதாவா இருக்கணும், அவருடைய உண்மையான சுன்னா இருக்கணும், அவன் அஹ்லு சுன்னாவில் ஒருவனாக இருக்கணும். அவன் வழிகேடனாக அஹ்லுல் பித்அத்தி வல் ஹவா, பித்அத்வாதியாக மனைச்சைவாதியாக இருந்தால் அவனை நேசிக்க கூடாது, வெறுக்கணும். அதுதான் அல்பரா. ஏன்? ஈமானுடைய ருசி அப்பதான் தெரியும். ஒருத்தனை வழிகேடனா நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அது என்னடா முட்டாள்தனமா இருக்குது, அது எப்படி நேசி, அது பொய். அப்படி நேசிக்கவே சாத்தியம் இல்லை. அவன் அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லது நபியின் எதிரி, அல்ல சுன்னாவின் எதிரி, அவன் ஒரு மடையன். அவனை எப்படி நீ அல்லாஹ்வுக்காக நேசிக்க முடியும்? அப்படின்னா உனக்கு ஈமான் ருசி தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப சுன்னா என்பது, ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசம் என்பது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணுங்கிறது தான் இந்த ஹதீஸின் மூலமாக தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது ருசியை சொல்லுகிறார்கள், பாருங்கள். وَمَنْ كَانَ يَكْرَهُ أَن يَعُودَ فِي الْكُفْرِ كَمَا يَكْرَهُ أَن يُقْذَفَ فِي النَّارِ. ஒருவர் குஃப்ர், அல்லாஹ்வுக்கு நிராகரிப்பை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளை நிராகரிக்கக்கூடிய குஃப்ரான ஒன்றிலிருந்து வெளியேறி நேர்வழிக்கு வந்த பிறகு திரும்பவும் குஃபருக்கு போவதை அவர் எப்படி வெறுக்க வேண்டும் என்றால், நரக நெருப்பில் அவர் தூக்கி போடுவதை அவர் எப்படி வெறுப்பாரோ அது போல குஃப்ரை வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? தௌஹீத் அவ்வளவு உறுதியாக உள்ளத்தில் இருக்க வேண்டும். தௌஹீத் மீதான முஹப்பத், அல்லாஹ்வின் மீதான முஹப்பத், குஃப்ரின் மீதான வெறுப்பு, ஷைத்தானின் மீதான வெறுப்பு. அப்ப ஷைத்தானை வெறுப்பது, குஃப்ரை வெறுப்பது, தௌஹீதை நேசிப்பது, அல்லாஹ்வை நேசிப்பது. அப்படி ஒருவன் தௌஹீதில் இருக்கக்கூடியவன் குஃப்ரான காரியத்தை செய்வதாக அவனுடைய உள்ளம் வந்தால் அவன் எப்படி துடிச்சிருவான் என்றது தெரியுமா? அவன் நரக நெருப்பிலே ஒருவன் தள்ளும் போது நான் நெருப்பிலே விழுந்தால் என்ன ஆவேனோ அப்படின்னு அவன் நடுங்கி துடிச்சு பதறி ஓடுவான் இல்லையா? அது போல குஃப்ரை விட்டு ஓடணும். இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா குஃப்ரோடு பழகிறதும், குஃப்ரான விஷயங்களை நியாயப்படுத்துறதும், அது ஒரு கட்சியின் பேரால, ஏதாவது ஒரு கொள்கையின் பேரால, ஏதாவது ஒரு சிந்தனையின் பேரால, இதெல்லாம் கலாச்சாரம், இதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் நம்ம வாழ்ற நாட்டில் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. பேசுனா நமக்கு ஏற்கனவே வாழ்வுரிமையே பிரச்சாரமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. குஃப்ரெல்லாம் நாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசாம இருக்கிறது, அமைதியா இருக்கிறதா நல்லது. இன்னைக்கு எவ்வளவு சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறியாமை பார்த்தீர்களா சகோதரர்களே, சகோதரிகளே? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஈமானுடைய ருசியை நாம் எப்படி உணர்வது? அப்படின்னா நம்முடைய ஈமானுடைய ருசியை நமக்கு
தெரியவில்லை என்று அர்த்தம். ஒருவன் ஈமானுடைய ருசியை தெரியவில்லை என்பதற்கு ஆதாரம் அவன் குஃப்ரை நேசிப்பது அல்ல, குஃப்ரை கண்டுகொள்ளாமல் இருப்பது, குஃப்ரின் மீது வெறுப்பு வராமல் இருப்பது. அவனுக்குத்தான் அல்லாஹ்வின் மீது உண்மையான நேசம் இல்லை, நபியின் மீது உண்மையான நேசம் இல்லை. இது எல்லாமே இந்த ஹதீஸ்ல இருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரில 16வது ஹதீஸ், ஸஹீஹ் முஸ்லிம்ல 43வது ஹதீஸ். ஆகவே இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஹுப்புர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. சகோதரர்களே, பித்அத்களை விடுவதும் நேர்வழியை பற்றி பிடிப்பதும் அஹ்லு சுன்னாவுடைய பாதையில் இருப்பதும் இது எல்லாம் நம்முடைய சுன்னாவின் மீதான நேசத்தை ரசூலின் மீதான நேசமாக நாம் வெளிப்படுத்துவது. நம்முடைய சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நம்முடைய அகீதாவை முதலில் சீர் செய்வது, நம்முடைய மன்ஹஜ், நம்முடைய வழிமுறை, மார்க்கத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எப்படி இதை விளங்கினார்கள், அந்த விளங்குதலில் இருந்து எடுப்பது. அந்த விளங்குதலை நம்முடைய அஹ்லு சுன்னாவுடைய மூத்த அறிஞர்கள், கிபாருல் உலமா, மூத்த அறிஞர்கள், அவர்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்கள் அந்த அறிவுரைக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த பண்பு எப்போது நமக்கு வருகிறதோ அப்போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை, அல்லாஹ்வின் மீதான பொருத்தத்தை, நபியின் பாதையிலே பின்பற்றக்கூடிய அந்த நிம்மதியை, ஆறுதலை நாம் பெற முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ரசூலின் மீதான அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான சுன்னாவாதிகளாக, அஹ்லு சுன்னாவாக, நபியின் சிறந்த தோழர்களான நம்முடைய சலஃப், அஸ்ஸஹாபா, தாபிஊன், தபூ தாபியின், அவர்களுடைய பாதையை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகளை விட்டு அவர்களையும், அந்த வழிகேட்டில் பாதையில் இருக்கக்கூடியவர்களையும், அதை விட்டு நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய சமூகத்திற்கு நேர்வழியின் மீதான பிரியத்தையும், அதற்கான கல்வியின் மீதான பிரியத்தையும், அதற்காக ஒரு அர்ப்பணம் இருக்கக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அப்படிப்பட்ட நல்லோர்களிலே அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.